என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. நேசர் முகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன், பாடியுமே துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு அருமையான பாடலை நாம் கேட்டோம். நமக்குள் வாழ்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அவர்தான் தூய ஆவியானவர். மாமிசத்தில் மனிதனாய் வந்த இயேசு இரட்சகர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பின்பு விண்ணகத்துக்கு சென்று அவருடைய தூய நாமத்தினால் அவருடைய தூய ஆவியையே நமக்கு அருளி செய்திருக்கிறார். அவரைத்தான் நாம் ஆவியானவர் என்று சொல்கிறோம். அவர் நமக்குள் வாழும்போது நம்மை மேல் அவர் ஒரு வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறாரா. நாமும் கூட அவர் மேல் வைராக்கியமும் வாஞ்சியாக இருக்க அவர் எதிர்பார்க்கிறார். அவர் மேல் தாகமுள்ளவர்களாய், அவர் நமக்குள் வாழ்கிற உணர்வுள்ளவர்களாய் இருக்க அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? James 4:5. Or do you think that the scripture says in vain, the spirit who dwells in us yearns jealously? பாருங்கள், நமக்குள் வாழ்கிற ஆவியானவர் நம்மை குறித்து வைராக்கியமாயிருக்கிறார். இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகள், எனக்கென்று பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள், என் சித்தத்தை செய்கிறவர்கள், என்னுடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் என்று நம்மேல் தேவன் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். நாமும் கூட ஒரு வாஞ்சியோடு இருக்க அவர் நம்மை அழைக்கிறார். ஆம், எனக்குள் ஆவியானவர் வாழ்கிறார். அவரை நான் ஒரு நாளும் இழந்துவிடக்கூடாது. அவரை ஒரு நாளும் நான் துக்கப்படுத்தி விடக்கூடாது. அவரை நான் பிரியப்படுத்த வேண்டும் என்று நமக்குள்ளும் ஒரு வைராக்கியமும் வாஞ்சியும் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அநேக நேரங்களில் தனிமையின் பாதையில் போகும் பொழுது நம்முடைய உள்ளம் ஒரு வேளை சொல்லலாம், நீ தனிமையாக இருக்கிறாய் என்று. ஆனால் உங்களுக்குள் வாழ்கிற தூய ஆவியானவர் சொல்கிறார் வைராக்கியத்தோடு, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உனக்கு எதிராக யுத்தங்கள் வரும்போது நானே உனக்காக யுத்தம் செய்து ஜெய கொடியை ஏற்றுகிறேன் என்று சொல்கிறார். பக்தனாகிய ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சத்துருக்களுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இன்றைக்கு கூட நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, தூய ஆவியானவரே, எனக்குள் வாழ்கிறவரே, உம்மை குறித்தவர் வைராக்கியத்தை வாஞ்சியம் எனக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேடும்படி பக்தனாகிய தாவீதை போல நீர் என்னை நல்ல வழியில் நடத்த வேண்டும் என்று உம்மை தேடுகிற ஒரு இருதயம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவரை தேடுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுக்குள் வாழ்கிற தூய ஆவியானவரை குறித்த ஒரு உணர்வும் அறிவும் அவர் மேல் வாஞ்சியும் வைராக்கியத்தையும் எங்களுக்கு தாரும். அப்பா, ஒரு நாளும் பரிசுத்தாவை நாங்கள் துக்கப்படுத்தாமல் எங்களுக்குள் வாழ்கிற அவரை எப்பொழுது நாங்கள் சந்தோஷப்படுத்த, அவருக்கு விரோதமான பாவங்களை செய்யாமல் உம்முடைய சித்தத்தையே செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நாங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத அந்த தேவ வார்த்தையின் மேல்
வாஞ்சையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய வார்த்தையில் நாங்கள் வாஞ்சையாயிருந்தால் உடைய ஆவியானவருக்குள் நாங்கள் வாஞ்சாய் இருப்பது விளங்குமே. இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியானவரை குறித்த ஒரு வைராக்கியத்தையும் வாஞ்சியும் கொடுப்பீராக. தூய ஆவியினால் நடத்தப்படவும், தூய ஆவியானவரின் துணை கொண்டு ஊழியத்தை செய்யவும், தூய ஆவியானவருக்குள் மறைந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.